வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கோழி இறைச்சியின் விலையில் மாற்றமில்லை, கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவிப்பு. உரிய தீர்வு இல்லையேன் அரிசி விற்பனையிலிருந்து விலக தயார், ஐக்கிய வர்த்தகர்கள் சங்கம் அதிரடி. கனடாவில் காருக்கிழந்து சடலமாக மீட்கப்பட்ட வவுனியா இளைஞன். வவுனியாவில் போதை மாத்திரையுடன் இருவர் கைது. ஹிக்கடுவ பகுதியில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கை துப்பாக்கியுடன் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த அக்டோபர் மாதம் மீன்பிடி படகொன்றில் பெருந்தொகையான போதைப் பொருட்கள் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பணியகம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. அதற்கமைய சந்தேக நபர்களான குறித்த படகின் உரிமையாளர் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது அவரால் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கிகள், மெகசின் மற்றும் 4 தோட்டாக்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த ஆயுதங்களை வழங்கியதாக சந்தேகிக்கப்படும் சந்தேக நபர் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் 5 கட்சிகளும் ஒன்றிணைந்து போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உயர்மட்ட குழு கூட்டம் வவுனியா கோவைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் ஏனைய கட்சிகளுடன் கலந்துரையாடி அவர்களுக்கும் இணக்கம் பட்சத்தில் இணைந்து போட்டியிடுவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு அமைய வாகன விபத்துக்கள் மற்றும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் காவல்துறையினால் 2 போக்குவரத்து திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் ஆரம்பமான இந்த நடவடிக்கைகள் எதிர்வரும் 19ஆம் தேதி 2 வாரங்களுக்கு முன்னோடி திட்டமாக அமல்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது வீதியில் பயணிக்கும் ஏனைய வாகனங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் அதிக ஒலி மற்றும் ஒளி எழுப்புவதனை தடை செய்வது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் விபத்துகளின் போது ஆபத்துக்களை அதிகரிக்கக்கூடிய வகையில் வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ள அனாவசிய உறுதிப்பாகங்களை தடை செய்வது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த விடயங்களுக்காக குறித்த 2 வார காலப்பகுதியில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட மாட்டாது எனவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலாக வாகன சாரதிகளுக்கான தெளிவுபடுத்தல் நடவடிக்கையே முன்னெடுக்கப்பட உள்ளது. இதனிடையே அனாவசியமான உறுதிப்பாகங்களுடன் பயணிக்கும் வாகனங்களிலிருந்து அவற்றை அகற்றுமாறு சாரதிகளுக்கு அறிவுறுத்தல் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களின் போசாக்கு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கந்தாவளையில் அமைந்துள்ள திரிபோசா நிறுவனத்தை மறுசீரமைத்து அதனை அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவனமாக தொடர்ந்து நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. திரிபோசா நிறுவனத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் அதன் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்து நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச இதனை தெரிவித்துள்ளார். திரிபோசா உற்பத்தி திறனை அதிகரிப்பது, புதிய தயாரிப்புகளை அறிமுகம் செய்தல், பதவி உயர்வு மற்றும் ஊழியர்களின் பிரச்சினைகள் குறித்தும் இக்கலந்துரையாடலின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது முட்டையின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் கோழி இறைச்சியின் விலை குறையவிடவில்லை என்று அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் முட்டை மற்றும் கோழி இறைச்சிக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி குறைக்கப்பட்ட இறைச்சியை சார்ந்த உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையினால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பொதுமக்கள் கருத்து கோரல் நடவடிக்கை இன்று வடமத்திய மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள், வீட்டு மின்சார பாவனையாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் மக்கள் கருத்து கோரல் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது. அதன்படி மாகாண மட்டத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் இந்த செயற்பாட்டில் முடிவில் மின்சார கட்டணங்கள் தொடர்பாக இறுதி தீர்மானம் வெட்டப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதற்கமையே எதிர்வரும் 17ஆம் தேதி மின்சார கட்டணம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிக்க உள்ளது. தைப்பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 1 வார காலமே எஞ்சியுள்ள நிலையில் அதனை கொண்டாட முடியாத வகையில் தற்போது சந்தையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக புறக்கோட்டை மொத்த விற்பனையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள்.
அரசு தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை விதித்தல், அரிசியை இறக்குமதி செய்தல் மற்றும் கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசியை விற்பனை செய்ய வர்த்தகர்களை கண்டறிதல் ஆகிய நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுத்திருந்தது. அத்துடன் அரிசி இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்தது அடுத்து இதுவரையில் 8800 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. எனினும் கடந்த பண்டிகை காலத்தைப் போலவே தற்போது அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறான பின்னணியில் தங்களுக்கு கட்டுப்பாடு விலையின் அரிசியை விற்பனை செய்ய முடியாத நிலையில் ஏற்பட்டுள்ளமை காரணமாக அதற்கான உரிய தீர்வை வழங்குமாறு கோரி கொட்டக்கலை ஐக்கிய வர்த்தகர்கள் சங்கம் ஜனாதிபதிக்கு வர்த்தக அமைச்சருக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. இதற்கு உரிய தீர்வு கிடைக்காவிடின் அரசு விற்பனையிலிருந்து விலகி இருப்பதற்கும் கொட்டக்கலை ஐக்கிய வர்த்தகர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. கொட்டக்கலையில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அந்த சங்கத்தின் தலைவர் புஷ்பா விஸ்வநாதன் இதனை தெரிவித்துள்ளார். கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை விற்பனை செய்யுமாறு கொட்டக்கலையில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களுக்கு நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினர் சிவப்பரிச்சைகளுக்கான உயர்ந்தபட்ச சில்லறை விலையாக 220 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனினும் தங்களுக்கு சிவப்பரிசி மற்றும் வெள்ளையரிசி 1 கிலோகிராம் 295 ரூபாய் என்ற மொத்த விலையில் புறக்கோட்டை சந்தையில் கிடைக்கப்பெற்றுள்ளது. இவ்வாறான பின்னணியில் தங்களுக்கு கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை விற்பனை செய்ய முடியாது என கொட்டக்கலை ஐக்கிய வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோகிராம் அரிசி 235 ரூபாய்க்கு மொத்த விலையில் கொள்வனவு செய்யப்பட்டதுடன் போக்குவரத்து உள்ளிட்ட செலவுகளுக்கு ஒப்பிடும்போது உரிய விலையில் விற்பனை செய்ய முடியாததாக கொட்டக்கலை ஐக்கிய வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் புஷ்வா விஸ்வநாதன் மேலும் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மதவாச்சி பொருளாதார மத்திய நிலையத்தை மீளத் திறப்பது குறித்து ஆராயப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகம், வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கே இன்று அங்கு விஜயம் மேற்கொண்ட போது அந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. பொருளாதார மத்திய நிலையத்தின் தற்போதைய நிலை மற்றும் அதனை மீள கட்டியெழுப்புவதற்கான திட்டங்கள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை மீளத் திறக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும் அமைச்சருக்கு இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. பிரதி காவல்துறை அதிபர் என்ற போர்வையில் வர்த்தகர் உள்ளிட்ட சிலரை ஏமாற்றிய குற்றச்சாட்டில் நபர் ஒருவரை குற்றப்புலனாய்வு திணைக்களர் கைது செய்துள்ளார்கள். புரளை பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். வாட்ஸ்அப் சமூக ஊடகம் ஊடாக பணத்தை மோசடி செய்வதற்கு பிரதி காவல்துறை அதிபர் ஒருவரின் பெயர் மற்றும் புகைப்படங்களை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதி காவல்துறை அதிபர் என்ற போர்வையில் தொழிலதிபர்களுக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு பொய்யான முறைப்பாடுகளை பதிவு செய்து வழக்கு தாக்கல் செய்ததாக அச்சுறுத்தி நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இதன்படி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் புதுக்கடை இலக்கம் 1 நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கனடாவில் பணிபுரியும் வவுனியாவைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் காரிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சடலமானது நேற்றைய தினம் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த இளைஞர் பயணித்த காரின் கதவு திறக்கப்படாததால் காருக்குள் சிக்கி உயிரிழந்துள்ளதாக முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியா செட்டிக்குளம் வீரபுரத்தை வசிப்பிடமாக கொண்ட 21 வயதுடைய ஜோக்கப் நெவில் டிலக்ஷன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞர் உயிரிழந்த காரை பரிசோதித்த போலீசாருக்கு இதே முடிவில் இருப்பதாகவும் உயிரிழந்த இளைஞரின் மரணம் தொடர்பில் பூரண மருத்துவ சோதனையை முன்னெடுக்குமாறு போலீசார் கோரிக்கை விடுவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியாவில் ஒரு தொகை போதை மாத்திரையுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து ஹம்பாந்தோட்டை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றில் வவுனியா காவல்துறையினர் மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது இந்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதுடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி.